ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வாடிக்கையாளர்கள் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். பெட்ரோலின் தரம் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்குள் தொடர்ந்து இருப்பது மீண்டும் உறுதியாகியுள்ளதென பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கை. E20 எனப்படும் எத்தனால் கலந்த பெட்ரோலில் ஈரப்பதம் மற்றும் குளோரைடு இருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனைகளின் முடிவுகள் எரிபொருளின் தரம் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்குள் தொடர்ந்து இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. அறிவியல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ரேண்டம் எனப்படும் விரிவான சீரற்ற மாதிரி சோதனைகள் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் எரிபொருள் மாசுபாடு குறித்து அச்சப்பட வேண்டிய எந்த காரணமும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனாலில் குளோரைடு அளவிற்கு கடுமையான தர நிலைகளை நிர்ணயித்துள்ளது. இதை உறுதிப்படுத்த சுத்திகரிப்பு நிலையங்கள், எத்தனால் உற்பத்தி நிலையங்கள், டிப்போக்கள், முனையங்கள், பெட்ரோல் பங்குகள் என அனைத்து நிலைகளிலும் அடிக்கடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தர கண்காணிப்பு முறைகளுடன் சேர்த்து அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் தினமும் 8 முதல் 12 முறை தண்ணீர் புகுதல் மற்றும் அடர்த்தி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சோதனை முடிவுகள் தனித்தனி எரிபொருள் ஆய்வகங்களில் சரிபார்க்கப்பட்டு மிக உயர்ந்த தரநிலைகள் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த பலகட்ட சோதனை முறைகள் விநியோக சங்கிலி முழுவதும் எரிபொருளின் உயர்தரத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. நாடு முழுவதும் பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெட்ரோல் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. அவற்றிலும் குளோரைடு அளவு 1 ppm அல்லது அதற்கு குறைவாக இருந்தது. இது இந்தியாவின் வலுவான சுத்திகரிப்பு மற்றும் விநியோக தரக்கட்டுப்பாடு அமைப்பு சிறப்பாக செயல்படுவதை காட்டுகிறது. பெட்ரோலுடன் கலக்கப்படும் முக்கிய கூறான எத்தனால் மாதிரிகளிலும் குளோரைடு அளவு நிர்ணயிக்கப்பட்ட தர நிலையை விட மிக குறைவாக இருந்தது. எண்ணெய் நிறுவனங்களை உள்ளடக்கிய சிறப்பு குழு கடந்த 10 நாட்களில் நாடு முழுவதும் உள்ள 80 எத்தனால் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மாதிரிகளை ஆய்வு செய்தது. அனைத்து மாதிரிகளிலும் குளோரைடு அளவு 3 ppmக்கும் குறைவாகவே இருந்தது. டிப்போக்கள், முனையங்களில் பரிசோதிக்கப்பட்ட எத்தனால் மற்றும் எத்தனால் கலந்த பெட்ரோல் மாதிரிகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட குளோரைடு வரம்பிற்குள் இருந்தன. தீவிர கண்காணிப்பின் கீழ் ஆய்வு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மாதிரிகளில் இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 160 அறிக்கைகளில் குளோரைடு அளவு 0 முதல் 3 ppm வரையிலேயே இருந்தது. சிலர் கூறியபடி பல 100 ppm அளவு குளோரைடு எங்கும் பதிவாகவில்லை. நாடு முழுவதும் 90,000 பெட்ரோல் பங்குகளில் நிலத்தடி சேமிப்பு தொட்டிகள் கட்டாயமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நிலையத்திலும் தினமும் 8 முதல் 12 முறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை எந்த பங்கிலும் தண்ணீர் புகுந்ததற்கான ஆதாரம் கண்டறியப்படவில்லை. எனவே வாடிக்கையாளர்கள் E20 பெட்ரோலை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். எண்ணெய் நிறுவனங்கள் வாயிலாக வழங்கப்படும் E20 பெட்ரோல் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தர நிலைகளையும் பூர்த்தி செய்கிறது. வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாக்க தர உறுதி மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.